ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பியூர் ஒயிட் இல்லனா பியூர் பிளாக் ரெண்டையும் ஒரே ஃப்ரேம்ல கேப்சர் பண்ண முடியுமா? நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படி கேப்சர் பண்ணா அதுல என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியூர் ஒயிட் அப்படின்றது அதோட டிஜிட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 255. இதே பியூர் பிளாக் அப்படின்றது அதோட டிஜிட்டல் வேல்யூ 0. இது ரெண்டும் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இடிக்கும். இப்போ டைனமிக் ரேஞ்ச் வந்து நம்ம கேமராவால ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டி பண்ண முடியாது. அதாவது ரொம்ப ஒயிட் ரொம்ப பிளாக் ரெண்டையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வரும்போது அங்க நாய்ஸ் கிரியேட் ஆகும். டைரக்டா கேமராவால 255ல இருக்க ஒயிட்டை கேப்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி 0 இருக்க பிளாக்கையும் கேப்சர் பண்ண முடியாது. ஒயிட் பக்கத்துல உள்ள நம்பர்ஸ் அதாவது டிஜிட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு 255. இப்போ அது பக்கத்துல உள்ள நம்பர் அப்படின்னா ஒரு 250யோ இல்லை 240யோ அதுல இருக்க நம்பரை மட்டும் தான் ஒயிட்டா நமக்கு தெரியும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். டைரக்டா கேமராவால 255ல இருக்க ஒயிட்டை கேப்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி 0 இருக்க பிளாக்கையும் கேப்சர் பண்ண முடியாது. ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேனுவல் மோட்ல வேணா எடுக்கலாம். நீங்க நார்மலா சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க கேமரால நீங்க வந்து ஒரு ஒயிட் வாலையோ இல்ல ஒயிட் பேப்பரையோ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து பாருங்க. ஒரு பியூர் ஒயிட்டோ பியூர் பிளாக்கோ உங்க கேமரால எடுக்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.